1 கொரிந்தியர் 1:9 என்ன சொல்லியிருக்குது அப்படின்னு சொன்னால், தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அப்போ நம்மை அழைத்திருக்கிறார் தேவன். நம்ம எல்லாருமே ஒன்று சொன்னோம், நற்கிரியைகளை செய்வதற்காக, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த வசனத்தின்படி வசனம் என்ன சொல்கிறது அப்படின்னா, தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த ஐக்கியம் ஆகிறதற்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். யாருடனே அப்படின்னா, தேவனுடைய குமாரன், அப்புறம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ இயேசு கிறிஸ்துவனுடனே நம்ம ஐக்கியமாவதற்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். யாருனால அப்படின்னா, தேவனால். அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, உண்மை உள்ளவர். இப்போ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் யோசித்தேன் அப்படின்னா, நம்ம அழைக்கப்பட்டதற்கு நோக்கம் கிறிஸ்துவனுடனே ஐக்கியமாக இருப்பதற்கு. நாம் கிறிஸ்துவனுடனே ஐக்கியமாவதன் மூலம் நமக்கு கிடைக்கிற பலன் இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் யோசித்தேன். ஸோ பார்க்கலாம். கொய்னோனியா இந்த வேர்ட் தான் என்னது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அது கிரேக்க வார்த்தை. ஐக்கியம் அப்படிங்கிற வார்த்தைக்குரிய கிரேக்க வார்த்தை இல்லை அந்யோன்யம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது அந்யோன்யம் அப்படிங்கிற வார்த்தை, அந்த கொய்னோனியா அப்படிங்கிற அந்த வார்த்தை முதல்ல அப்போஸ்தலரில் தான் வருது. எல்லாரும் சேர்ந்து சபையாய் கூடுகிறாங்க பேதுருவினுடைய சுவிசேஷ பிரசங்கத்திற்கு அப்புறம். அப்போ இந்த கொய்னோனியா அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால், ஃபெலோஷிப். கிரேக்க வார்த்தை ஃபெலோஷிப் அப்படிங்கிறத குறிக்குது. ஹோலி கவனன்டல் ஃபெலோஷிப் அப்படின்னு சொல்லி. அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, பார்ட்னர் இல்லை ஷேரர் இல்லைன்னா கம்பானியன் அப்படின்னு. அப்போ நம்மளுக்கு தெரியும், ஃபெலோஷிப் ஐக்கியம் ஆகிறது அப்படிங்கிறது எல்லாரும் ஒன்று கூடுவது, ஒரு சபையாக கூடுவது அப்படிங்கிறது தெரியும். ஸோ இதை பற்றி பார்க்கும்போது, ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் இந்த ஐக்கியம் எங்கே வருது அப்படின்னு சொல்லி எனக்கு பார்க்கணும் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். அந்த நேரத்தில் கிடைத்தது என்ன அப்படின்னு சொன்னால், சமாதான பலி. சமாதான பலி. அதுக்கு முன்னாடி இந்த 1 கொரிந்தியர் 1:9 3 காரியங்களாக பிரித்து பார்க்கும்போது, த சோர்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால், தேவன் உண்மையுள்ளவர். அவர் தான் அழைத்திருக்கிறார். இந்த சபைக்குள்ளே நம்ம ஐக்கியப்படும்படியாய் அவர் தான் அழைத்திருக்கிறார். அதனால் அவர் கைவிட மாட்டார். 2வது மீன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, அதனுடைய வழி எப்படி அவர் நம்மை அழைத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால், அவர் மேலே உள்ள அவருடைய ஒரு கேரக்டர்னால நம்ம அழைத்திருக்கிறார். அவர் உண்மை உள்ளவர் அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம உள்ளே வரணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அவர் தான் நம்மளை உள்ளே கொண்டு வந்திருக்கிறாரு. இதன் விளைவு என்ன அப்படின்னா, நம்ம ஐக்கியப்பட்டு இருப்பது. அவருடைய ஜீவனை பகிர்ந்து கொள்கிறோம். ஏன்னா நம்ம மரணத்துக்குள்ளே இருந்தோம், நம்மளுக்காக ஜீவனை கொடுத்துருக்கிறார், அந்த ஜீவனை பகிர்ந்து கொள்கிறோம். இப்போ ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் இந்த ஐக்கியம் எங்கே வருதுன்னா, நிறைய இடங்களில் வருது. ஆனால் இந்த சமாதான பலி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எனக்கு ஃபீல் ஆச்சுது. ஏன் அப்படின்னு சொன்னால், பலிகள் நிறைய இருக்குது நம்மளுக்கு தெரியும். ஆனால் இந்த சமாதான பலி, ஒரு பலி மட்டும்தான் ஐக்கியத்தை காண்பிக்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சிச்சு. இப்போ பழைய ஏற்பாட்டில் சமாதான பலி அப்படின்னு சொல்லும்போது, புதிய ஏற்பாட்டில் 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தில் கர்த்தருடைய ராப்போஜனம், இந்த ரெண்டுமே பேரலாக இருக்கிறது நம்ம பார்க்கலாம். அது எப்படி சமாதான பலி ஐக்கியத்தை காண்பிக்குதுன்னு பார்த்துட்டு, அதிலிருந்து நம்ம எப்படி ஐக்கியங்கிறத கொண்டு வரோம் சபைக்குள்ளே அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ சமாதான பலி அப்படின்னு பார்க்கும்போது, லேவியராகமம் 3வது அதிகாரம் 11-16 வசனங்கள் நான் போட்டிருக்கிறேன். பலிகள் இருக்குது நம்மளுக்கு. சர்வாங்க தகன பலி இருக்குது, குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி, சமாதான பலி, ஸ்தோத்திர பலி, உற்சாக பலி, இப்படி நிறைய இருக்குது. இப்போ இதில் சமாதான பலி மட்டும்தான் என்ன அப்படின்னு சொன்னால், கர்த்தர், ஆசாரியன், பலி செலுத்துகிறவன் மூவரும் சேர்ந்து சாப்பிடக்கூடிய ஒரு ஆகாரம். அதாவது கர்த்தருடைய பந்தியில் எல்லாரும் ஐக்கியப்பட்டு இருக்கிறது தான் நம்ம புதிய ஏற்பாட்டில் நம்ம சொல்கிறோம். அதுதான் நம்மளை ஐக்கியத்துக்குள்ளே கொண்டு வருது அப்படின்னு சொல்கிறோம். கிறிஸ்துவனுடைய ரத்தம் நம்மை ஐக்கியப்படுத்தி இருக்கிறது. இப்போ இங்கே சமாதான பலியிலையும் இதே மாதிரி ஒரு நிழல் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. லேவியராகமம் 3வது அதிகாரம் 11-16 வசனங்கள். அதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அந்த சமாதான பலியினுடைய பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் வசனம் சொல்லுகிறது, ஆசாரியன் பலிபீடத்தின் மேல் தகனிக்க கடவன், இது கர்த்தருக்கு இடும் தகன ஆகாரம் அப்படின்னு சொல்லி. அப்போ இது கர்த்தருக்கு எடுக்கிற ஆகாரம், சமாதான பலி. அதே போல் 7:31 நம்ம பார்க்கும்போது, லேவியராகமம் 7:31 நம்ம பார்க்கும்போது, ஆசாரியன் அந்த கொழுப்பை பலிபீடத்தின் மேல் தகனிக்க வேண்டும், அது கர்த்தருக்குரிய ஆகாரம். அதுக்கப்புறம் மார்க்கண்டமோ ஆரோனையும் அவன் குமாரரையும் சேரும். அதுக்கப்புறம் வலது முன்னந்தொடை ஏறெடுத்து படைக்கும் பலியாக படைக்கும்படி ஆசாரியனிடத்தில் கொடுப்பீர்களாக. அப்போது 2வது ஃபஸ்ட்டு கொழுப்பு அப்படிங்கிறது அந்த மாம்சத்திலே ஒரு பிரதானமான ஒரு
பார்ட்டு தான் வந்து கொழுப்பு. அது அப்போ பெஸ்ட் அப்படிங்கிறத வந்து கத்தருக்கு கொடுக்குறோம். அப்போ அந்த பலியில் கொழுப்பு வந்து கத்தருடையது, அதை தகனிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதுதான் தகன ஆகாரம் அவருக்கு. அடுத்து ஆசாரியன் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் மார்க்கண்டம் இல்லைன்னா வலது முன்னந்தொடை. இது எதை குறிக்குது? மார்க்கண்டம்னா அந்த மார்பு பகுதி. மார்பு பகுதி வந்து அதுதான் வந்து சீட் ஆஃப் அஃபெக்ஷன், மற்றவங்க இடத்துல பாசமாக இருக்கிறது, அன்பாக இருக்கிறது, அதை குறிக்கிறது தான் அந்த மார்பு பகுதி. அப்போ அந்த மார்க்கண்டம் அப்படின்னு சொல்லும்போது ஆசாரியனாகிய கிறிஸ்து நம்மேல் வைத்த அன்பு வந்து அது குறிக்கிறது. வலது முன்னந்தொடை அப்படிங்கிறப்ப ஷோல்டர், தோல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ அது வந்து எதை குறிக்குது அப்படின்னா ஸ்ட்ரென்த், பலத்தை குறிக்கிறது, எல்லாம் வந்து தாங்கி கொள்கிற, பாரத்தை தாங்கி கொள்கிற ஒரு இடத்தை குறிக்கிறது. அப்போ ஆசாரியன் அப்படிங்கிறப்ப கிறிஸ்து வந்து நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமந்தார், நமக்கு பலன் கொடுக்கிறார், அதை காண்பிக்கும்படியாக தான் ஆசாரியனுக்கு வலது முன்னந்தொடை. அடுத்து பலி செலுத்துகிறவன், அந்த சமாதான பலியை கொண்டு வந்து செலுத்துகிறவன். பலி செலுத்துகிறவன் என்ன பண்ணணும் அப்படின்னா 7:15-16 கொடுத்துருக்கு. சமாதான பலியாகிய ஸ்தோத்திர பலியின் மாம்சமானது செலுத்தப்பட அன்றைய தினமே புசிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி, இது ஸ்தோத்திர பலியா இருந்ததுன்னா. அடுத்த வசனம் வந்து சொல்லுகிறது, அது வந்து உற்சாக பலியாக இருக்குமானால் அது செலுத்தப்படும் நாளிலும் அதில் மீதியாவது மறுநாளிலும் புசிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி, அப்புறம் அதில் ஒரு சில ரூல்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இதில் பார்க்கும்போது இருக்கிற பலியிலேயே இந்த ஒரு பலியில் தான் வந்து கர்த்தர் அங்கீகரிக்கிறார். முதல்ல அந்த மாம்சத்தில் அந்த பலியில் இருக்கிற பிரதானமான பார்ட் வந்து அவர் ஆகாரமாய் எடுத்துக்கொள்கிறார். அதுக்கப்புறம் ஆசாரியனுக்கு கொடுக்கப்படுகிறது, அதாவது இயேசு கிறிஸ்து. அவங்க தான் மீடியேட்டர். ஆசாரியர்கள் தான் யார்? பலி செலுத்துகிறவர்களுக்கும் கர்த்தருக்கும் இடையில இருக்கிற மீடியேட்டர். இப்போ நமக்கும் தேவனுக்கும் இடையில இருக்கிற மீடியேட்டர் ஆசாரியன் வந்து இயேசு கிறிஸ்து. அப்போ அவருக்கு வந்து மார்க்கண்டம் வலது முன்னந்தொடை அப்படின்னு சொல்லும்போது அன்பையும் பலத்தையும் அது குறிக்கிறது. அடுத்து பலி செலுத்துகிறவன் அப்படின்னு சொல்லும்போது நம்மெல்லாம் வந்து மற்ற எல்லாத்தையும் வந்து சாப்பிடலாம். அதை அன்னைக்கே சாப்பிடணும். ஸ்தோத்திர பலி அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் எனக்கு ஏதோ ஒரு காரியத்தை செய்திருக்கிறார், ஒரு நோயிலேருந்து ஒரு விடுதலையை கொடுத்துருக்கிறார், இல்லைன்னா ஒரு பாவத்திலேருந்து விடுதலை கொடுத்துருக்கிறார், இல்லை அந்த பழைய பாட்டின் காலத்தில் அவங்களுக்கு ஏதோ ஒன்று நடக்க வேண்டியதுலேருந்து ஒரு விடுதலையை கொடுத்துருக்காங்கன்னா நன்றி செலுத்தும்படியாக வராங்க. அப்போ இந்த நன்றி செலுத்தும்படியாக அவங்க வந்து பலி செலுத்த வரும்போது அதை உடனே அன்னைக்கே இன்ஸ்டண்ட்டாக நம்மளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஏதோ ஒன்று செய்திருக்கிறாருன்னா சரி பிற செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது இல்லை. அவங்க அன்னைக்கே புசிக்க வேண்டும்னு சொல்லப்பட்டதன் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அன்றைக்கே நம்ம செலுத்த வேண்டும். ஏன்னா ஐக்கியத்திற்கு அவர் ரெடியாக இருக்கிறார். கர்த்தர் இருக்கிறாங்க, மீடியேட்டர் இருக்கிறாரு. பலி செலுத்துகிறவன் வந்து சரி 2 நாள் கழிச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ அந்த தேங்க்ஸ் கிவிங், ஸ்தோத்திர பலி அப்படிங்கிறது வந்து உடனே அன்னைக்கே வந்து கொடுக்க வேண்டியது. அப்படி கொடுக்கும்போது ஒரு ஐக்கியத்தை அது வந்து காண்பிக்கிறது. அடுத்தது வந்து பொருத்தனையாவது உற்சாக பலியாவது. பொருத்தனை அப்படின்னு சொல்லும்போது இது ஒன்று செஞ்சால் நான் வந்து இந்த பலியை செலுத்துறேன் அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் வந்து அவங்க பொருத்தம் பண்ணியிருக்க கூடும். அப்போனா அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் கர்த்தர் இதை செய்வார், இதற்கு நான் வந்து இதை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க ஆல்ரெடி வந்து ஒரு பெரிய குரூப், ஒரு கம்யூனிட்டிலேருந்து ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ் எப்படிலாம் கூப்பிட்டுட்டு அந்த பலி செலுத்துறதுக்கு வந்து கிளம்புறாங்க. ஸோ அவங்க 2 நாள் வச்சு சாப்பிட்லாம். ஆனால் 3ஆவது நாள் வந்து அது கெட்டு போயிடும். ஸோ அது வந்து அருவருப்பாக இருக்கும். அப்போ அதை வந்து சாப்பிடக்கூடாது. இப்படியாக தேவன் வந்து அருமையாய் வந்து கட்டளை கொடுத்துருக்கிறார். அவரோட ஐக்கியப்பட்டு அவருடைய சமூகத்தில் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறார். அந்த காலத்திலேயே அதை வந்து அவர் நிழலாய் வைத்திருக்கிறார். இப்போ அதில் வந்து அவருக்கு ஒரு கண்டிஷன் போடுறார். என்ன கண்டிஷன் அப்படின்னா, ஒருவன் தீட்டுள்ளவனாக இருக்கையில், 20வது வசனம் வந்து சொல்கிறது, ஒருவன் தீட்டுள்ளவனாக இருக்கையில் கர்த்தருடைய சமாதான பலியின் மாம்சத்தை புசித்தால் அவன் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அற்புண்டு போவான் அப்படின்னு சொல்லி. அப்போ நம்மளுக்கும் வந்து தெரியும் நம்ம அவரோட கூட ஐக்கியப்பட்டு இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து தீட்டுள்ளவர்களாக இருக்க முடியாது. அதை தான் 1 கொரிந்தியரில் பவுல் வந்து சொல்கிறாரு 11வது அதிகாரம் 29வது வசனத்தில், எண்ணத்தினால் எனில் அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். அப்போ தீட்டு உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. அப்போ ஐக்கியத்திற்கு ஒரு கண்டிஷன் வந்து இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம சுத்திகரிக்கப்பட்டிருக்க வேண்டும். அதுக்கப்புறம் தான் வந்து சமாதான பலி செலுத்த முடியும். அது எதர் தேங்க்ஸ் கிவிங்காக இருக்கலாம், இல்லைன்னா வந்து இந்த பொருத்தனையினால் இல்லை உற்சாக பலியாக நம்ம வந்து கொண்டு வந்து செலுத்துகிறதா இருக்கலாம். அதாவது தேவனுடைய சமூகத்தில் நம்ம தேங்க் பண்ணி வரலாம். அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு பொருத்தனையை பண்ணி கொண்டு வந்து நான் வந்து நிற்கலாம். எந்த நேரத்தில் நான் நிற்கும் போதும் கிறிஸ்துவுடனே ஐக்கியப்பட வேண்டும் அப்படின்னா நான் கிறிஸ்துவினால் முதல்ல சுத்திகரிக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்புறம் தான் வந்து நான் ஐக்கியப்பட முடியும். இப்போ இதிலிருந்து வந்து ஒரு 4 காரியங்கள் வந்து நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம we should trust his faithfulness. ஏற்கனவே 1 கொரிந்தியர் 1:9 நம்ம பார்த்தது மாதிரி தேவன் உண்மை உள்ளவர். அப்போ என்னை வந்து நான் சுத்திகரித்து கொள்ள வேண்டும். முதலாவது அவருக்கு
நான் தகன ஆகாரத்தை கொடுக்க வேண்டும். பலி செலுத்தும் போது, சமாதான பலி செலுத்தும் போது அந்த கொழுப்பை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்ம வந்து தேவன் உண்மை உள்ளவர், அவர் என்னை வந்து இதில் அழைத்திருக்கிறார், இந்த ஐக்கியத்திற்கு என்னை அழைத்திருக்கிறார், சபைக்குள்ளே அழைத்திருக்கிறார். அப்போ நான் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு நாளும் காலையில் நான் எழுந்தவுடனே என்னுடைய கவலைகள், கண்டிப்பாக மனதுக்குள்ளே நம்மளுக்கு ஏகப்பட்ட காரியங்கள் இருக்கும் ஸ்திரீகளாகிய நம்மளுக்கு. அப்போ நம்ம எல்லாத்தையும் மண்டைக்குள்ளே போட்டு கொண்டு வராமல் நம்ம எதையும் செய்ய போகிறதில்ல. தேவன் அழைத்திருக்கிறார் ஒரு பர்பஸ்க்காக, என்ன இந்த சபைக்குள்ள, அதாவது தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள அவர் அழைத்திருக்கிறார். அப்ப தேவனுடைய உண்மைத்தன்மையை நம்ம நினைத்து நம்மளுடைய டேயை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அதுதான் வந்து கொழுப்பு அதை குறிக்கிறது. அவர் கொடுக்குற பெஸ்ட் தாட்ஸ், நம்மளுடைய தாட்ஸை வந்து ஃபர்ஸ்ட் அவருக்கு சப்மிட் பண்ணணும். அவர் உண்மை உள்ளவர் அப்படிங்கிறத நம்ம ட்ரஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய கவலைகள் இரண்டாவதாக போயிடும். நம்மளுடைய கவலைகளை முதல்ல வைக்கக்கூடாது. ரெண்டாவது வந்து லீன் ஆன் ஹிஸ் ஸ்ட்ரென்த். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ரெண்டாவது வந்து ஆசாரியன் அந்த மார்க்கண்டத்தையும் வலது முன்னந்தொடையையும் அவனுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு அநேக பிரச்சனைகள் இருக்கலாம். ஸோ செகண்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், அவர் மேலே சார்ந்திருக்கிறோம், அவரை சார்ந்திருக்கிறோம், அவர் உண்மை உள்ளவர் அப்படிங்கிறத முதல்ல அறிக்கையிட்டிருக்கிறோம் காலையில் எழும்பினோடனே. அதுக்கப்புறம் நம்மளுடைய டெய்லி லைஃப்பில் பார்க்கும்போது என்னெல்லாமோ காரியங்கள் நடக்கும், நம்ம மைண்ட் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம நினைக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நீர் என்னை இந்த நிலைக்கு அழைத்திருக்கிறீர், இந்த வீட்டில் நான் இருக்கிறேன், இல்லை இந்த ஆஃபீஸில் நான் இருக்கிறேன், இல்லை இந்த இடத்துல நான் இருக்க வேண்டிய சூழ்நிலையில் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், அது தேவன் அறியாதது அல்ல. தேவன் தான் அந்த இடத்துல என்னை வைத்திருக்கிறார். அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவரை சார்ந்திருக்கணும். என்னுடைய பாரத்தை எல்லாம் அவர் மேலே நான் வந்து வைத்து விடணும். தேவன் அன்புள்ளவர் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். அதனால் அதெல்லாம் அவர் மேலே வைத்து விடணும். அடுத்து வந்து மெடிடேட்டிவ் வேர்ட், அதாவது பலி செலுத்துகிறவன் மீதி இருக்கிற எல்லாத்தையும் புசித்து கொள்ளலாம். அப்போ நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆகாரம் என்னென்னா அவருடைய வார்த்தை. அப்போது நம்ம வந்து இடையில நம்மளுக்கு டைம் கிடைக்கும்போது அவருடைய வசனத்தை நம்ம வந்து தியானிக்கலாம். ஒரு ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது மற்றவங்ககிட்ட ஃபோன் பண்ணி வேறு எதையோ பேசிகிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக பேசலாம் கதைகள். ஆனாலும் நம்ம வந்து தேவனுடைய அன்பை பகிர்ந்து கொள்ளலாம், தேவனுடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளலாம், தேவனுடைய சாட்சி நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பகிர்ந்து கொள்ளலாம். அப்போ இந்த 3 காரியங்கள் வந்து நம்ம பார்க்குறோம். இந்த வசனத்தையும் வைத்தோம், 1 கொரிந்தியர் 1:9 இருந்தோம், இந்த சமாதான பலி 2லையும் இருந்து நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ட்ரஸ்ட் இஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ். காலையில் எழும்பினோடனே என்னுடைய தாட்ஸை அவருக்கு வந்து நான் சப்மிட் பண்ணிடுறேன். ரெண்டாவது வந்து லீன் ஆன் ஸ்ட்ரென்த், முழுவதுமாய் அவரை சார்ந்திருக்கணும். மூன்றாவது, எனக்கு எப்பப்போ டைம் கிடைக்குதோ அந்த நேரத்துலலாம் நான் வந்து அவருடைய ஆகாரத்தை உட்கொள்ள வேண்டும். அதுதான் நம்மளை வந்து வழிநடத்த முடியும், அந்த ஐக்கியத்துக்குள்ளே நிற்க வைக்க நம்மளை வந்து அது பலப்படுத்தும். மூன்றாவது வந்து கண்டிஷன், வாஷ் இமீடியட்லி, உடனே சுத்திகரிக்க வேண்டும். ஏன்னா சுத்திகரிக்கலை அப்படின்னு சொன்னால் தண்டனை என்னென்னா இராதபடிக்கு அறுப்புண்டு போவான் அப்படின்னு சொல்லி. அப்போ அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம சுத்திகரித்து கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் அனுதினமும் உங்களை வந்து புதுப்பித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு புதிய ஏற்பாட்டில் பார்க்குறோம். உங்களுடைய மனதை மறுரூபமாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம தாமதிக்கக்கூடாது. ஏதோ ஒரு பாவம் செய்துட்டோம், இல்லை யாருக்கு விரோதமாக நம்ம ஏதோ பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் முதல்ல தேவனிடத்தில் அறிக்கை பண்ண வேண்டும். அப்புறம் வேர் விட அலோவ் பண்ணக்கூடாது. கசப்பு மனதுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்ததுன்னா கிறிஸ்து தான் நமக்கு வேறாக இருக்கணும். இந்த கசப்பு வேறாக ஆகும்போது வந்து கிறிஸ்துவின் வேரை வந்து நம்ம அழித்து போடுகிறோம். அப்போ அப்படிப்பட்டவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. அப்புறம் முந்திக் கொள்ள வேண்டும். எதுக்கு? ஒப்புரவாகிறதுக்கு நம்ம முந்திக் கொள்ள வேண்டும். உன்னுடைய சகோதரன் மேலே ஒரு குறை உண்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டீங்க அப்படின்னா போய் மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ சத்துருக்களை சிநேகிங்கள் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அப்போ முதல்ல மன்னிப்பு கேட்குறது நம்மளாக தான் இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து இப்போது சாப்பிட போகிறோம், ஐக்கியப்படுகிறது அப்படின்னா அந்த போஜன பந்தியில் அவரோடு கூட நம்ம ஐக்கியப்படுகிறதா தான் நம்ம பார்க்குறோம், பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும். அப்போது நம்ம சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக கை கழுவணும், சுத்திகரிக்கப்பட்டுட்டு தான் போகணும் அப்படிங்கிறது நேச்சுரலாக நம்ம வீட்டில் நடக்கிற அன்றாட சாப்பிடும் போதே நம்ம அதை பார்க்குறோன்னு சொல்லும்போது, கடவுளுடைய சமத்தில் போகும்போது நம்ம எப்படி நம்மளை பரிசுத்தம் பண்ணணும், இதெல்லாம் நம்ம செய்யாமல் நம்ம ஒவ்வொரு நாளும் நான் அவரோட ஐக்கியப்பட்டிருக்கிறேன், கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டிருக்கிறேன் ஜெபம் பண்ணிக்கிட்டு நம்ம வேதம் வாசிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து பரிதாபத்துக்குரியவர்கள். ஏன்னா அவர் கீழ்ப்படிய சொல்லியிருக்கிறார். அடுத்து வந்து தடையை நீக்குங்கள். நம்முடைய பாவம் தான் தடையாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்து பழைய ஏற்பாட்டு வசனங்களையும் பார்க்குறோம், புதிய ஏற்பாட்டிலையும் நம்ம பார்க்குறோம். அப்போ நம்முடைய பாவத்தை அறிக்கையிட்டு அவரிடத்துல மன்னிப்பு கேட்க வேண்டும். அடுத்து சுயத்தை வெறுத்து விடுங்கள். நம்ம ஏன் வந்து மற்றவர்களிடத்துல ஒப்புரவாக மாட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு இருக்கிற பெருமை தான் நம்மளை வந்து ஒப்புரவாக விடாது. அப்போ அந்த பெருமை வந்து நம்மளிடத்துல வந்து நீங்க வேண்டும். அப்படி நீங்கினாதான் நம்ம வந்து மற்றவர்களிடத்துல ஒரு சமாதானத்தோடு இருக்க முடியும், தேவனிடத்துலையும் நம்ம வந்து சமாதானத்தோடு இருக்க முடியும். அப்போ வாஷ் இமீடியட்லி. எப்போ நம்ம வந்து சுத்திகரிக்கப்படலைன்னு நம்மளுக்கு தோணுதோ, தேவன் நம்மளுக்கு உணர்த்துகிறாரோ, நம்ம உடனே வந்து நம்மை சுத்திகரித்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லை அப்படின்னா அவருடைய பந்தியில் அவரோடு கூட நம்ம ஐக்கியப்பட முடியாது. அவர் ரெடியாக தான் இருக்கிறார்,
பந்தியில். சமாதானத்தின் பலி அப்படின்னு சொல்லும்போது அந்த வார்த்தையிலே வருது, அது சமாதானத்தை கொடுக்குற பலி. அவரோடு கூட சமாதானம், சுற்றி இருக்கிறவங்களோட சமாதானம். ஒரு டேபிளில் உட்காந்து எல்லாரும் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா சண்டை போட்டுட்டு மூஞ்சி தூக்கி நம்ம உட்காந்துருக்க முடியாது. அப்போ முதல்ல வந்து எல்லாவற்றையும் சுத்திகரித்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஐக்கியத்துக்குள்ளே நம்ம வருகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ ஐக்கியத்தின் அஸ்திபாரம், இது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தோம் கிறிஸ்துவோடு ஐக்கியப்படுவதுனா என்ன அப்படிங்கிறத அந்த சமாதான பலியை வைத்து நம்ம பார்த்தோம். இப்போ கிறிஸ்துவோடு ஐக்கியப்படுவதனால நம்மளுக்கு கிடைக்கிற பலன் என்ன அப்படின்னா, நம்ம பிறரோடு ஐக்கியப்பட வேண்டும். அதற்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மளுடைய அழைப்பின் நோக்கம் கிறிஸ்துவோடு ஐக்கியப்படுவது. அந்த கிறிஸ்துவோடு ஐக்கியப்படுவதனால நம்ம மற்றவர்களையும் அவருடைய சமூகத்தில் கொண்டு வந்து ஐக்கியப்பட வைக்கிறோம். இதை தான் வந்து யோவான் 1 யோவானில் வந்து தன்னுடைய நிருபத்தில் எழுதும்போது அவர் எழுதுகிறார். அப்போ நிறைய வசனங்கள் வந்து ஒருவர் நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வேதத்தில் நம்ம வந்து பார்க்குறோம். எல்லாத்தையுமே நான் இதில் எழுதியிருக்கிறேன், நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒருவர் அன்பாக இருங்கள் அப்படின்னு சொல்லி யோவான் வந்து சொல்கிறார். ஸோ லவ், அதுதான் வந்து முக்கியம், அதுதான் பேஸ், அதுதான் ஃபவுண்டேஷன். நம்மளுடைய ஐக்கியத்தினுடைய ஃபவுண்டேஷன் வந்து லவ் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அப்போ ஒருவர் செஞ்சது எனக்கு பிடிக்கலை அப்படின்னா, சரி பரவாயில்ல, அவங்க செஞ்சது எனக்கு பிடிக்கல தான், ஆனாலும் நான் அவங்களை வெறுக்க மாட்டேன். ஏன்னா தேவன் வந்து நம்மை பாவிகளாக இருக்கும்போது தான் நம்மளை நேசித்தார். அப்போ அதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி உணர்ந்து கொள்ளும்போது அடுத்தவங்க செய்கிற காரியங்கள் அநேக நேரம் நம்மளுக்கு பிடிக்காது. ஏன்னா நம்ம 2 இண்டிவிஜுவல் இருக்கும்போது கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்துகள் இருக்கும். அப்போ ஒரு வெறுப்பு வர்றது வந்து இயல்பு தான், நேச்சர் தான். ஆனால் அப்படி வந்தாலும் கூட நம்ம வெறுத்து அவர்களை ஒதுக்கக்கூடாது. அப்புறம் ஒருவர் கனம் பண்ண முந்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி வசனத்தில் பார்க்குறோம். அது எப்படி? ஒரு பெரியவங்க இருக்கிறாங்க, ஒரு டீமாக ஒரு சபையாக நம்ம இருக்கிறோம், ஏதோ ஒரு காரியங்கள் நடக்குது அப்படின்னா பெரியவர்களுக்கு நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கறது. அப்போது நீங்கள் தான் பெரியவங்க, நீங்கள் முடிவு பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி, நம்மளுக்கு அந்த கருத்து வேறுபாடு இருந்தாலும் நம்ம ஒரு தடவை சொல்லலாம், ஆனால் அதை பிடித்துட்டு இதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கக்கூடாது. கனம் பண்ண முந்திக் கொள்ள வேண்டும். இது சபைக்குள்ளேயும் சரி, குடும்பத்துக்குள்ளேயும் சரி, கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டு இருக்கும்போது நம்மளால் அதை செய்ய முடியும். 3வது வந்து ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்போ ஒருவருடைய குணம் எப்போவுமே இப்படி தான் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சுட்டு அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம அவங்ககிட்ட வந்து தள்ளி வரதான் நம்ம பார்ப்போம். ஆனால் கிறிஸ்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், ஏற்றுக்கொள்ளுங்கள், அவர்களையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். அவங்கள ஒதுக்க வேண்டாம், அவங்களிடத்துலேருந்து நீங்கள் வந்து அவங்கள தள்ளி வைக்க வேண்டாம். ஏன்னா நம்ம தேவன் தள்ளி வைக்கல, நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டார். அதனால நம்மளும் வந்து மற்றவர்களை அக்செப்ட் பண்ணணும். இதெல்லாம் தான் ஒரு ஃபவுண்டேஷன், ஐக்கியத்தினுடைய ஒரு அஸ்திபாரமாய் இருக்கிறது. இதுக்குள்ளே நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ஐக்கியம் வந்து கிறிஸ்துவுக்குள்ளே ஸ்திரமாக இருக்கும். அடுத்தது வந்து ஐக்கியத்தில் வேண்டிய ஒரு தாழ்மை, ஐக்கியத்தின் தாழ்மை. ஒருவர் காலை ஒருவர் கழுவுங்கள், அது சிம்பிளிசிட்டியை அது வந்து குறிக்குது. ஒருத்தங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, சபைக்குள்ளேயோ குடும்பத்துக்குள்ளேயோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு நம்ம சும்மா இருக்கக்கூடாது. சரி நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்மளாக வாலண்டரியாக போய் நம்ம கேட்கணும். ஏன்னா தேவன் வந்து தன்னை ஒரு ஊழியக்காரராய் காண்பித்தார், ஊழியம் செய்கிறதை அவர் வந்து காண்பித்தார். அப்போ நம்மளும் வந்து ஒருவர் காலை ஒருவர் கழுவுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இறங்கி போய் நம்ம வந்து காரியங்களை செய்யணும். அடுத்து அன்பினால் ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள், அன்பினால் ஊழியம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார். யாருக்கோ சபைக்குள்ளேயோ குடும்பத்துக்குள்ளேயோ வந்து நம்மளுக்கு தெரியுது அவங்களுக்கு உடம்பு முடியலை, இல்லை ஏதோ கஷ்டத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நான் செய்யவா இல்லை நான் வரவா அப்படிங்கிறதுக்கு பதிலாக நம்மளே வாலண்டரியாக வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாகி அவங்களுக்கு வந்து ஏதாவது செய்யலாம். அப்போ உங்களுக்கு நான் உடம்பு முடியலையா, நான் வந்து சமைச்சு தரேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம். அதே போல் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி, இதுவும் அகெயின் வந்து ஒரு சபையாக இருக்கும்போது கருத்து வேறுபாடுகள் வரக்கூடும். ஆனால் நம்ம கருத்துக்களை சொல்லி பிரிவினையை உண்டாக்கி பிரச்சனைகள் கொண்டு வரதுக்கு பதிலாக நம்ம வந்து சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் காரியங்கள் ஸ்மூத்தாக நடக்கும். ஏன்னா சரீரத்தினுடைய தலை வந்து கிறிஸ்துவாக இருக்கிறார், அவர் பார்த்துக்கொள்வார். ஏன்னா நம்ம பவுல் வந்து நிருபங்களில் பார்க்கும்போது எத்தனையோ சபைகள் பிரிவினைக்குள்ளே இருக்கிறத அவர் காண்பிக்கிறார். ஸோ நம்மளுக்குள்ள சபைகளுக்குள்ளேயும் சரி குடும்பங்களுக்குள்ளேயும் சரி பிரிவினைகள்லாம் வருவது இயற்கையான ஒரு காரியம்தான். ஆனால் நம்ம எப்படி இருக்கணும், நம்மளை முதல்ல சரி பண்ணி கொண்டாதான் அடுத்தவங்க வந்து சரி பண்ண முடியும். இப்போ நம்ம வந்து சப்மிட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். அடுத்து ஐக்கியத்தின் சகிப்புத்தன்மை. ஐக்கியத்தில் வந்து பிரச்சனைகள் வரும், மார்க்க பேதங்கள் வரும். உங்களுக்குள்ளே யார் வந்து உங்களுக்குரியவன் என்று தெரியும்படியாக மார்க்க பேதங்கள் வரும் அப்படின்னு சொல்லி பவுல் வந்து சொல்லுகிறார். அப்போ கண்டிப்பாக உங்களுக்குள்ள பிரச்சனைகள் வரதான் செய்யும் 4 பேர் சேரும்போது. அப்போ அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி பொறுமையுடன் இருங்கள், சகித்து கொள்ளுங்கள். அன்பு வந்து எல்லாவற்றையும் சகித்து கொள்ளும், சகித்தன்மை வந்து நம்மளுக்கு இருக்க வேண்டும்.
அப்போது சரி ஏதோ ஒன்று தெரியாமல் பேசிட்டாங்க, அது ஏன் நினச்சி அதை ஒரு மாதிரி மைண்டுக்குள்ளே திரும்ப திரும்ப கொண்டு வந்துட்டாங்க, என்ன இப்படி இது பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத கொண்டு வராமல், அது வரும் தான், ஆனால் அதையே போட்டு நம்ம சமைச்சிட்டு இருக்காமல் அதை தூக்கி தூர வச்சுட்டு நம்ம அன்பு சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் சகிக்கும் அப்படின்னு அறிந்த வசனத்தை அறிந்த நம்ம பொறுமையுடன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அடுத்து ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். இது நம்மளுக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து நம்மை மன்னித்திருக்கிறார். அப்போ நம்ம மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். மறக்கிறது கஷ்டம்தான், ஆனால் மன்னிக்கலாம். மன்னிக்கும் போது நம்மளுடைய சிறை இருப்பு திருப்பப்படும். நம்ம மனசில் வச்சு நம்ம ஒரு கசப்பை ஏற்றிக்கிட்டே இருப்போம். அதுக்கு பதிலாக நம்ம அதை மன்னித்து விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் பழசு நம்மளுடைய இருத்தில் இருந்து நீக்கப்பட்டு போகுமானால் நம்மளும் சமாதானத்தோடு இருப்போம், அவங்களும் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களும் சமாதானத்தோடு இருப்பாங்க. அப்போ மன்னியுங்கள் அப்படிங்கிறது பார்க்குறோம். அடுத்து ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கொள்ளுங்கள். எப்படி அப்படின்னு சொன்னால் சப்போர்ட் பண்ணணும். இன்னொருத்தங்களுக்கு ஏதோ ஒரு வேலை இருக்குது, அவசரமாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, நம்ம ஃப்ரீயாக இருக்கிறோம் அப்படின்னா நம்ம நானும் ஹெல்ப் பண்ணுறேன் என்னன்னாலும் அப்படின்னு சொல்லி நம்ம வாலண்டியராக உள்ளே போகணும். அப்போது எந்த ஒரு காரியமானாலும் சரி, ஐக்கியம் அப்படிங்கிறது இது எல்லாம் கொண்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய வசனங்களை நம்ம இப்போ பார்த்தோம். இப்போ இதெல்லாம் தாண்டி கடைசியில் கர்த்தர் சொல்லுகிறது என்னென்னா, சபைக்குள்ளே எல்லாருமே அன்பாக இருக்கணும், சகித்து கொள்ளணும், பொறுமையுடன் இருக்கணும். இதெல்லாம் நம்ம எத்தனையோ படித்திருக்கிறோம். ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக சத்ருவையும் நம்ம சிநேகிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது உள்ளே இருக்கிற அநேகர் நம்மளுக்கு சத்ருவாய் தோன்றலாம் நம்மளுடைய பார்வைக்கு. தேவன் யாரையும் நம்ம சத்ருவாய் என்ன சொல்லலை, ஆனால் நம்ம ஒரு ஹியூமன் நேச்சரில் நம்ம ஜட்ஜ் பண்ணிடுவோம். இவங்க எனக்கு பிடிக்கல, இவங்க எனக்கு பிடிக்கல, இவங்க எப்படி இருக்காங்க, அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜட்ஜ் பண்ணி ஒதுக்கி வைப்போம். ஆனால் தேவன் நம்மை அழைத்ததின் நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம ஐக்கியப்பட்டு இருக்கும்படியாய், கிறிஸ்துவுடன் ஐக்கியப்பட்டு இருக்கும்படியாய் தான் நம்மை அவர் அழைத்திருக்கிறார். அப்போ கிறிஸ்துவுடன் ஐக்கியப்பட்டு இருக்கும்போது தேவனிடத்தில் சார்ந்து இருந்து, தேவனிடத்தில் சார்ந்து, அவர் உண்மையுள்ளவர் என்பதை நம்பி, அவர் என்னை அழைத்திருக்கிறார் என்பதை நம்பி, அவரிடத்துலேருந்து பலத்தை பெற்றுக்கொண்டு, அவருடைய வார்த்தையை உட்கொண்டு என்னை நான் சுத்திகரித்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக மற்றவங்களோட, அதாவது என் சத்ருவாய் நான் நினைக்கிறவங்களோடு கூட நான் அன்பாக இருக்க முடியும், அவங்கள கனம் பண்ண முடியும், ஏற்றுக்கொள்ள முடியும். அவர்களிடத்தில் நான் என்னால் எவ்வளோ தூரம் இறங்கி போக முடியுமோ என்னால் இறங்கி போக முடியும். அவர்களுக்கு ஊழியம் செய்ய முடியும், மனத்தாழ்மையாக இருக்க முடியும், கீழ்ப்படிந்து இருக்க முடியும், பொறுமையுடன் இருக்க முடியும், மன்னிக்க முடியும், சுமந்து கொள்ள முடியும். ஆனால் இதெல்லாம் நம்மளால் செய்ய முடியலை. அப்போ ஏன் செய்ய முடியலை அப்படின்னா, கர்த்தரோடு உள்ள ஐக்கியம் சரியில்லை. கர்த்தரோடு உள்ள ஐக்கியம் சரியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அடுத்தவங்களோடு உள்ள ஐக்கியம் சரியாக இருக்கும். அப்போ இதெல்லாம் என்னால் செய்ய முடியலை, ஒருவரோடு ஒருவர் நான் ஐக்கியப்பட்டு இருக்க வேண்டும் வசனம் சொல்லுகிறது, அதெல்லாம் செய்கிறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நம்ம எங்கே போய் கிளியர் பண்ணிக்கணும் அப்படின்னா, கர்த்தரோடு நான் ஐக்கியப்படணும். அவர் சமாதானத்தை உங்களுக்கு தருவேன், ராபோஜனம் அப்படிங்கிறதெல்லாம் கற்றுக் கொடுத்து, அந்த போஜனத்தில் எப்படி நம்ம கலந்து கொள்ளணும், அவருடைய மரணத்தை எப்படி நினைவு கூறணும், அவருடைய சரீரத்தை எப்படி நம்ம உட்கொள்ளணும், இதெல்லாம் அவர் சொல்லி கொடுத்துட்டார். அப்போ அதில் எங்கேயோ நம்ம தவறி இருக்கிறோம். அவரை நம்ம நம்பலை, அவர் உண்மை உள்ளவர் அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கொள்ளலை, அவர் மேலே நம்ம சார்ந்து இருக்கலை, அவருடைய வசனத்தை நம்ம தியானிக்கலை, நம்ம நாமே சுத்திகரித்து கொள்ளலை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பிறரோட ஐக்கியமாக இருக்க முடியாது. அப்போ அழைப்பின் நோக்கம் என்னங்கிறத கொடுத்துட்டாரு. அழைப்பின் நோக்கம் என்ன அப்படின்னு புரிந்த நம்ம அவரை பற்றிக்கொள்ள வேண்டும், ஏன்னா அவர் உண்மையுள்ளவர் என்பதையும் அவர் கொடுத்துட்டாரு. இப்போ நம்ம அதையும் புரிந்து கொள்ளாமல் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நோக்கத்தையே அறிந்தும் நம்ம செய்ய முடியாதவர்களாய் நிற்கிறவர்களாக இருப்போம். தேவனுடைய சித்தம் என்ன, தேவனுடைய சித்தம் என்ன, இதில் தேவனுடைய சித்தம் என்ன, என் பிள்ளையை படிக்க வைக்கிறதுல என்ன, என்னுடைய குடும்பத்தை இன்னும் வளர்ச்சிக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு தேவனுடைய சித்தம் என்ன அப்படின்னு நம்ம இல்லாததை தேடி ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் தேவன் நான் உன்னை அழைத்ததின் நோக்கம் என்ன அப்படிங்கிறத கிளியராக கொடுத்துருக்கிறார். அப்போ கொடுத்துருக்கிற காரியத்தை முதல்ல நம்ம ஒழுங்காக இருந்தோம்னா நம்முடைய உலக பிரகாரமாய் நமக்கு கொடுத்துருக்கிற குடும்பம், நம்மளுடைய ஆஃபீஸ், நம்மளுடைய ப்ரொமோஷன் எதுவாக இருந்தாலும் அது ஆட்டோமேட்டிக்காக கர்த்தர் பார்த்துக்கொள்வார். ஏன்னா தேவன் உண்மை உள்ளவர். தமிழில் பின்னாடி தான் இந்த வார்த்தை வருது, தேவன் உண்மை உள்ளவர் அப்படின்னு. இங்கிலீஷில் காட் இஸ் ஃபெய்த்ஃபுல் அப்படின்னு ஆரம்பித்து தான் அந்த வசனமே முடிகிறத நம்ம பார்க்குறோம். கிரேக்கத்துலேயும் காட் இஸ் ஃபெய்த்ஃபுல் அப்படிங்கிறது தான் ஆரம்பித்து முடிக்கிறாங்க. அப்போ எதை காண்பிக்கிறது அப்படின்னா, நம்ம செய்கிற எந்த காரியமும் கடைசியில் சார்ந்திருக்கிறது யாரை கொண்டுனா தேவன் உண்மையுள்ளவர். ஏன்னா நம்ம உண்மை இல்லாதவர்கள். அப்போ தேவன் உண்மையுள்ளவர்ங்கிறதை நம்ம சார்ந்திருப்போமானால் கண்டிப்பாக தேவன் பலன் தருவார். அவருடைய வார்த்தையின் மூலமாக நம்மை ஐக்கியப்படுத்தி நம்மை சுத்திகரித்து பிறரோடும் நம்ம ஐக்கியமாக இருந்து அவருடைய நாமத்தை உயர்த்தும்படியாய், அவருடைய நாமத்திற்கு மகிமை கொடுக்கும்படியாய் அவர் அழைத்ததின் நோக்கத்தை நம் மூலமாய் அவர் நிறைவேற்றுவார். இந்த காரியங்கள் தான் இன்றைக்கு கற்றுக்கொண்டே உங்களோட பகிர்ந்து கொள்கிறதுக்கு கர்த்தர் கிருபை பாராட்டினார். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார்கள்.